அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா ஆஃபீஸ் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஆஃபீஸ் போகாம பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீனா. அந்த டைம்ல அந்த வழியா போயிட்டு இருக்காரு நம்ம பாண்டியன் மீனாவை பார்த்ததுமே, ஏன்பா இங்க நின்றுட்டு இருக்க? ஆஃபீஸ் போக டைம் ஆயிடுச்சுல, நீ எப்பவே கிளம்பி வந்தல, ஏன் இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க? பஸ் விட்டுட்டியா? நான் வேணா ஆட்டோ பிடிச்சி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா, நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்றாங்க. என்னப்பா விஷயம், என்ன பேசுப்போ அப்படின்னு சொல்றாங்க. மாமா, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. கோட்ரஸ் விஷயம் அலாட் பண்ணதுமே உங்க பையன் அதை வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. நீங்கள் அவர் பேசுனதுனால என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வேண்டான்னு எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டு அவர் கேட்கல. எனக்கு நம்ம வீட்டில் எல்லாரோடையும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவர் இஷ்டப்படி போனால் அதோட நிறைய பொறுப்பும் கூட வரும். அவரால் சமாளிக்க முடியாமல் திரும்ப நம்ம வீட்டை தேடி தான் ஓடி வருவார். தயவு செஞ்சு எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் வந்து, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மீனா. உன்னை எப்போவுமே என் பொண்ணாக தான் நான் நினைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு எப்படி நடந்துப்பா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக இருங்கப்பா. பொறுப்பு வந்தால் சந்தோஷம்தான். அவன் தனியாக போனால் சுதந்திரமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். அப்படி அது அமைஞ்சதுன்னா எனக்கு சந்தோஷம். ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உனக்கு அப்பாவாக எப்போவுமே நான் கூட இருப்பேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்கு முன்னாடி நிற்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டியன் இப்படி பேசுகிறத பார்த்த நம்ம மீனா அசந்து போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல குடும்பம் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க இதை புரிஞ்சிக்காம அவங்க எல்லாரையுமே நோகடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம மீனா. கூடிய சீக்கிரம் நம்ம செந்தில் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அவரோட குவார்ட்டர்ஸ்க்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாரும் என்ன மழை நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவருக்கு பெருசாக ஒரு கவலையே கிடையாது. அதனால தான் இப்படி நடந்துட்டுருக்காரு. தனியாக போனதுக்கப்புறம் பல சுமைகளை செந்தில் சுமக்க போகிறாரு. அதனால் திரும்ப எப்படா இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி செந்தில் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு ஓடி வர போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.